எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved people of God, உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all a very happy New Year 2022. இந்த புத்தாண்டு 2022 In this New Year 2022, கடந்த 2020 2021 ஆகிய ஆண்டுகளைப் போலவே கடினமான ஒரு கொடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டும் இருக்கும். this year 2022, like the past years 2020 and 2021, this year will also be a difficult and a worst year. என் அன்பிற்குரியவர்களே, My dear beloved people of God, கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are living in the last days. பிசாசு தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டம். This is the time in which the Satan's power are tremendously working. தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்று நயவஞ்சகமாக அவன் செயலாற்றிக் கொண்டிருக்கிற காலம். Satan has a very little time, so he is vigorously working to cheat the people. உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு, True children of God, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொண்ட பிள்ளைகளுக்கு those who have an enormous faith in Jesus Christ, இந்த ஆண்டு குறைவு இருக்காது. this year you won't lack in anything. என் அன்பிற்குரியவர்களே, My dear beloved people of God, ஊரடங்குக்கு மேல் ஊரடங்கு போய் கொண்டிருக்கலாம். lockdown after lockdown is going on. கொரோனா கேசஸ் இன்னும் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகலாம். The cases of corona are increasing very tremendously. ஆனால் உங்களுக்கு செழிப்புத்தான், But for you, there will be prosperity. உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். For you, blessings. ஏனென்று சொன்னால், Do you know why? கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை You are living a life firm in Jesus Christ. இந்த கடைசி நாட்களிலே In these last days, உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியாகிய அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். the fire of the Holy Spirit should burn inside you. போன வாரமும் அதைத்தான் நாம் தியானித்தோம். Last week also we meditated on the same. இந்த வாரமும் கூட In this week also, எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி. ever burning fire. என் அன்பிற்குரியவர்களே, My dear beloved people of ஒவ்வொரு God, புதன்கிழமையும் இரவு 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். do not forget to watch this program every Wednesday night 9 p.m. எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி. Ever burning fire. லேவியராகமம் 6வது அதிகாரம் 12-13 நான் பார்க்கும் பொழுது, When we see in Leviticus chapter 6 verse 12 and 13, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். the fire on the altar shall be kept burning, it shall not go out. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். The fire on the altar shall be kept burning always. அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் For the fire to burn, அதற்கு தேவையானது எண்ணெய். it needs oil. எண்ணெய், Oil. பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய். The oil of the Holy Spirit. என் அன்பிற்குரியவர்களே, My dear beloved, சங்கீதம் 92:10 நாம் பார்க்கும் பொழுது, when you read in Psalms chapter 92 verse 10, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். I am anointed with fresh oil, புது எண்ணெய். new oil. இந்த புது வருஷம் 2022 உங்களுக்கு தேவையானது புது எண்ணெய். In this year 2022, the thing that you need is new fresh oil. 2021 வைத்திருந்த அந்த எண்ணெயை வைத்து இந்த புது வருஷத்தை நாம் கடத்த முடியாது. We can't pass on this year 2022 with the oil that you received last year. இந்த வருஷத்திலே புது எண்ணெய். This year you need new oil. என் அன்பிற்குரியவர்களே, My dear beloved people of God, சங்கீதம் 23:5 பார்க்கும் பொழுது, Psalms chapter 23 verse 5 says, என் ஆண்டவராகிய கர்த்தர் புது எண்ணெயினால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். The Lord is anointing my head with a fresh oil. என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக புது எண்ணெய். A fresh oil so that my cup overflows. புது எண்ணெய் என்று சொன்னால் புதிய அபிஷேகம். New oil represents new anointing. புதிய எண்ணெயால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படும் போது தேவ பலன், உன்னத பலன் வல்லமையாய் நமக்குள்ளே இறங்கி வரும். When you are anointed with the fresh oil, you shall receive the strength of God, the upper strength. You shall receive it with a great power. அதுதான் பரலோகத்தினுடைய பலன். That is the heavenly strength. அதுதான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். That is the strength of the rhinoceros. அதுதான் பரலோகத்தினுடைய அக்கினி.
that is the fire of the heaven. அந்த அக்கினி இறங்கி வரும் பொழுது, When that fire comes down, நம்முடைய வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கும். our life shall burn. நம்முடைய பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், தோல்விகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மறைந்து விடும். All the weakness, defeats, sadness, all shall vanish from your life. நமக்குள்ளே ஒரு புதிய தைரியம், புதிய விசுவாசம் உண்டாகும். We shall receive new courage, new faith in us. என் அன்பிற்குரியவர்களே, My beloved people of God. நமக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது, When the fire burns inside us, நம்முடைய வாழ்க்கையை அந்த அக்கினி, அந்த எண்ணெய் பரிசுத்தமாக்குகிறது. that fire, that anointing shall make us holy. அந்த அக்கினி, அந்த எண்ணெய் காயங்களை ஆற்றுகிறது. That fire, that anointing shall heal us, heal our wounds. அந்த எண்ணெய் சத்துருக்களை முறியடித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. That oil shall defeat the enemies and bring victory in our lives. இன்றைக்கு Today, நான்காவதாக, fourthly, இந்த எண்ணெய் அற்புதங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. this oil shall bring miracles inside us. அற்புதங்களை கொண்டு வருகிற எண்ணெய், The oil that brings miracles. அற்புதங்களை கொண்டு வருகிற அபிஷேக எண்ணெய், The anointing oil that brings wonders in our life. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2-3 நீங்கள் வாசித்து பாருங்கள். When you read 2 Kings chapter 4 verse 2 and 3, எலிசா தீர்க்கதரிசியை குறித்து அங்கே பார்க்கிறோம். we see here about the prophet Elisha. அந்த நாட்களிலே எலிசா தீர்க்கதரிசியோடு இன்னும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கூட இருந்தார்கள். There were many sons of prophets with Elisha in those days. அப்பொழுது At that moment, தீர்க்கதரிசிகளின் புத்திரரிலே ஒருவனுடைய மனைவி எலிசாவின் இடத்துல வருகிறாள். the wife of one of the sons of prophet came to Elisha. அவள் வந்து எலிசாவினுடைய பாதத்திலே வந்து கேட்கிறாள். She came to the feet of Elisha and asked him, என் கணவர் இறந்து போனது உங்களுக்கு தெரியும். you know that my husband died. ஊரை சுற்றிலும் என் கணவருக்கு கடன். My husband has debts all over the city. கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். All those who gave us debts has come to my என் பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போக எத்தனித்துக் கொண்டிருக்கிறார். They have come to take my children as slaves for them. என் பிள்ளைகளை விடுவிப்பதற்கு எனக்கு பணம் இல்லை. I do not have any money to deliver my children. என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. I do not have anything. ஒன்றுமில்லை I do not have anything at all. என்று எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் முறையிடுகிறாள். She came and complained this to the prophet Elisha. இல்லை இல்லை என்று சொன்னால் கூட, How much ever she said, I have none, I have none. தீர்க்கதரிசி கேட்கிறார். Again and again the prophet asked her, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? what do you have with you? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? What do you have with you? அவ சொல்ற ஒண்ணுமே இல்லை. She says, I do not have anything. பட் ஸ்டில் அப்படியும் தீர்க்கதரிசி எலிசா கேட்கிற உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? the prophet Elisha asked her, what do you have with you? அவள் என்ன பதில் சொல்லுகிறாள்? What answer she replied? எனக்கு ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. I have one barrel of oil with me. அது ஒன்று தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்லை. That one thing I have with me, nothing else at all. உடனே தீர்க்கதரிசி சொன்னார், Immediately the prophet said to her, நீ உன் வீட்டுக்கு போ. go to your house. உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற அயல் வீட்டுக்காரங்க எல்லார்ட்டையும் காலி பாத்திரங்களை வாங்கு. You go to your house and bring all the empty vessels from the people near you. எல்லா வீடுகள்லயும் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்தாங்க பிள்ளைங்க. She brought all the empty vessels from the houses nearby. தீர்க்கதரிசி சொன்னது போல இவட்ட இருந்த ஒரு குடம் எண்ணெயை பாத்திரங்களை ஊற்ற ஆரம்பித்தாள். As the prophet advised her, she started to pour this oil into the empty vessels around her. ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வழியுது. Every vessel started to full. இனிமேல் எங்கேயுமே பாத்திரம் கிடைக்கல. Hereafter there is no more vessel with me to fill the அப்படிப்பட்ட oil. ஒரு சூழ்நிலை வந்தபோது At that point of state, எண்ணெய் நின்று போனது. the oil stopped. அது வரையில எண்ணெய். Still that the oil was poured. தீர்க்கதரிசி சொன்னது போல அந்த எண்ணெயை விட்டு கடனை தீர்த்தாள். As the prophet advised, she sold this oil in the market and she came out of the debts. என் அன்பிற்குரியவர்களே, My beloved people of God, அந்த எண்ணெய் அற்புதங்களை நிகழ்த்தியது. that oil brought miracles to her. ஒரு குடம் எண்ணெய் தான். Only one barrel of oil. இன்னைக்கு இந்திய தேசத்தில் 140 கோடி மக்கள் இருக்கிறார். In India, we have 140 crores of people.
அந்த 140 கோடி மக்களை நிரப்புவதற்கு என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உங்களிடத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் போதும். For this 140 crore of people to be filled with this anointing oil, the oil that is inside you is much more enough. உங்களிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேக எண்ணெய் போதும். This anointing oil is much enough. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My beloved people of God, உங்களுக்குள்ள எண்ணெய் இருக்கிறதா? do you have this oil with you? அபிஷேக எண்ணெய். This anointing oil. நீங்கள் அபிஷேக எண்ணெயை உடையவர்கள் என்றால் நீங்கள் எரிந்து கொண்டிருக்கிறீர்கள். If you have this anointing oil inside you, you are burning for God. அந்த அபிஷேக எண்ணெயின் மூலமாக Through that anointing oil, பலத்த அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். you shall see great miracles. பலத்த அற்புதங்களை நீங்கள் You காண்பீர்கள். shall see great wonders. இந்த வருஷம் முழுவதும் In this whole year, your eyes are going to see marvelous miracles and wonders உங்கள் கண்கள் கர்த்தருடைய வல்லமையான காரியங்களையும் செய்கைகளையும் அற்புதங்களையும் பார்க்கும். because of the oil of anointing. இந்த அபிஷேக எண்ணெயின் மூலமாக. Hallelujah. 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 Say big hallelujah. Hallelujah. Hallelujah சொல்லுவோமாக. என் அன்பிற்குரியவர்களே, My beloved people of God, அபிஷேக எண்ணெய் உங்கள் வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை கொண்டு வர போகிறது. this anointing oil shall bring many miracles in your life. அது மட்டுமல்ல, Not only that, இந்த எண்ணெய் விடுதலையையும் கொண்டு வரும். this oil shall bring deliverance. விடுதலையை கொண்டு வருகிற எண்ணெய். The oil that brings deliverance. 1 சாமுவேல் 9:16 When we read 1 Samuel chapter 9 verse 16, கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க சொல்லுகிற காரியம், the thing that the Lord spoke so that the ears of Samuel shall hear, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாக்கிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். About this time tomorrow I will send you a man from the land of Benjamin, and you shall anoint him as leader over my people Israel, and he will save my people from the hand of the Philistines, for I have looked upon my people, and because their cry has come to me. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My beloved people of God, தன் தகப்பனுடைய கழுதைகளை தேடி வந்தவன் சவுல். Saul is a man who came in search of his father's donkeys. ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு சொல்லுகிறார், But the Lord God spoke to prophet Samuel, ஒருவன் வருவான், one man shall come to you. பென்யமீன் நாட்டான், He is from the tribe of Benjamin. அவன் கழுதைகளை தேடி வந்திருக்கலாம், He might have come in search of donkeys, ஆனால் அவனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். but you should anoint him. ஏனென்று சொன்னால், Do you know why? அந்த அபிஷேகத்தின் மூலமாய் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி தருவான். Through this anointing he shall bring deliverance to the people of Israel. இன்றைக்கு உங்களுக்கு எதற்கு அபிஷேக எண்ணெய்? Do you know why you need this anointing oil? ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வர, To bring deliverance for the people, ஜனங்களை விடுவிக்க to deliver the people. உங்க மேல அபிஷேக எண்ணெயை கொட்டுவா. The Lord shall pour down his anointing oil over you. லூக்கா 4:18-19 சொல்கிறது, Luke chapter 4 verse 18 and 19 says, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், The Spirit of the Lord is upon me, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், because he has anointed me to preach the good news to the poor, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். He has sent me to announce release to the captives and recovery of sight to the blind, and to set free those who are oppressed. எதற்கு அபிஷேக எண்ணெய்? Do you know why you need this anointing oil? ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வர, To bring deliverance to the people, ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வர. to free the people. என் அன்பிற்குரியவர்களே, My beloved people of God, உங்களுக்கும் கூட for you also, எதற்கு அபிஷேக எண்ணெய்? do you know why you need this anointed oil? இந்தியாவில் இருக்கிற 140 கோடி ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வர. To bring deliverance to the 140 crore people living in India. அப்போஸ்தலர் 19:11-12 பவுலை குறித்து வாசிக்கிறோம். In the book of Acts chapter 19 verse 11 and 12 says, வேதம் சொல்லுகிறது, Bible says, பவுலின் கைகளினாலே பலத்த அற்புதங்கள் நடந்தன. through the hands of Paul
God did extraordinary and unusual miracles. அவனுடைய சரீரத்தில் இருந்த உருமால்களை கச்சைகளை கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. So that even handkerchiefs or face towels or aprons that had touched his skin were brought to the sick, and their diseases left them, and the evil spirit came out. பவுலால் பலத்த விடுதலையை கொண்டு வர முடிந்தது. Paul was able to bring a great deliverance. அதே போல பேதுருவுக்கும். Likewise, Peter also. அப்போஸ்தலர் 5:15-16 சொல்லுகிறது. Acts chapter 5 verse 15 and 16 says, பேதுருவின் மேல் ஒரு அபிஷேகம். Peter had an anointing. பேதுருவின் மேல் அபிஷேக எண்ணெய். Peter had an anointed oil over him. பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுஸ்தமானார்கள். When Peter walked on the streets, people got deliverance through his shadow. பிசாசின் ஆவிகள் அலறி அடித்து ஓடின. Those who were tormented by the unclean spirits were all healed. நண்பிற்குரியவர்களே, My beloved people of God. 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது. 2 Corinthians chapter 3 verse 17 கர்த்தருடைய says, ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. where the spirit of the Lord is, there is liberty. உங்க மேல அபிஷேகம். Anointing over you. அபிஷேகம் என்ன உங்க மேல? The anointed oil over you. இந்த வருஷம் நிறைய விடுதலையை கொண்டு வருவீர்கள். You shall bring great deliverances. கட்டுகளை உடைப்பீர்கள். You shall break the bondages. மந்திரங்களை சூனியங்களை உடைப்பீர்கள். You shall break this witchcraft. அந்த அபிஷேக எண்ணெய் இப்பொழுது ஊற்றப்படுகிறது. That anointed oil is poured over you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. விடுதலை கொடுக்கிற எண்ணெய். The oil that delivers. விடுதலை கொடுக்கிற எண்ணெய். The oil of deliverance. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My beloved people of God. அற்புதங்களை செய்கிற அபிஷேக எண்ணெய். The oil that does miracles. விடுதலையை கொடுக்கிற எண்ணெய். The oil that brings deliverance. மட்டுமல்ல, Not only that, மத்தேயு 25:1 சொல்கிறது. Matthew chapter 25 verse 1 says, எரிந்து பிரகாசிக்க செய்கிற அபிஷேக எண்ணெய். the anointing oil that makes you shine. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். Jesus said, the kingdom of heaven will be like 10 virgins who took their lamps and went to meet the bridegroom. அதில் 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்கள். 5 virgins were wise. வேதம் சொல்கிறது, Bible says, அந்த புத்தியுள்ளவர்கள் தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போனார்கள். these wise virgins took oil in their vessel. இன்னொரு 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். The other 5 virgins were foolish. அவர்கள் கைகளிலே எண்ணெய் கொண்டு போகவில்லை. They didn't take the oil with them. தீவட்டி பிரகாசித்து எரிய வேண்டும் என்றால் For the lamp to burn and shine, எண்ணெய் அவசியமாகும். the oil is needed. எண்ணெய் இல்லாமல் எரியாது. Without oil, the lamp cannot burn. இந்த 2022ல In this year நீங்க 2022, கொழுந்து விட்டு எரியணும் கர்த்தருக்காக. you shall burn vigorously for God. எப்படி முடியும்? How is it possible? அபிஷேக எண்ணெய். Through the anointed oil. அபிஷேக எண்ணெய். The anointed oil. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். John was the lamp that kept on burning and shining. நீங்களும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டும். You shall also be a lamp that is kept on burning and உங்க shining. மேல எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவியான ஊற்றிக்கொண்டே இருக்கணும். The Lord shall continuously pour this anointed oil over you. என் மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். Let this anointing shall be poured out upon me continuously. என் மேல அபிஷேக எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்கணும். Let the God pour down his anointed oil upon me. உங்க மேல ஊற்றிக்கொண்டே இருப்பா. The Lord will pour down his anointed oil over you continuously. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள். You shall keep on burning and shining for God. மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகத்தை ஜான் பனியன் எழுதினார். John Bunyan wrote the book The Pilgrim's Progress. அந்த புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். In that book he writes one incident. அதிலே ஒரு இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. In that incident he says there was a great fire burning over the place. இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிற கிறிஸ்டியான் அந்த அக்கினியை பார்த்து கொண்டிருக்கிறார். John Bunyan wrote about this man Christian who saw this fire. அந்த நேரத்தில் தானே At that time ஒரு குட்டி சாத்தான் அந்த பெரிய அக்கினியின் மேல கொடகொடமா தண்ணீரை ஊற்றி அதை அணைத்துக் கொண்டிருக்கிறார். one small Satan
was pouring barrel after barrel of water over this fire to quench it. இந்த கிறிஸ்தியன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது This Christian was seeing this scene. எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் How much ever the Satan poured the water, அந்த தீ வெகு வேகமாக எரிந்து கொண்டே தான் இருக்கிறது. the fire wasn't quenched, it was burning continuously. என்ன ரகசியம் என்றால் What was the secret? அந்த அக்கினிக்கு பின்பாக Behind the fire, ஒரு தேவதூதன் there was an angel of God. குடம் குடமாய் எண்ணெயை ஊற்றி கொண்டிருந்தார். He was pouring barrel after barrel of oil. எனவே குட்டி சாத்தனால் அந்த அக்கினியை அவித்து போக முடியவில்லை. So this small Satan was not able to quench the fire. உங்களுக்குள்ளும் Inside you also, தேவதூதனை போல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருப்பாராக. like the angel of God, the Holy Spirit shall come into you continuously. உங்க மேல அக்கினியை போட்டு கொண்டே இருப்பாராக. He shall put his fire upon you உங்க continuously. மேல அபிஷேக எண்ணெயை ஊற்றி கொண்டே He இருப்பாராக. shall pour down his anointed oil over you continuously. நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் You shall மாறுவீர்கள். keep burning and shining for God. இந்த வாரம் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தரட்டும். In this week, let the God give you such a kind of grace. இந்த வருஷம் முழுவதும் உங்க மேல அக்கினி பற்றி எரியட்டும். In this whole year, let this fire burn over you. இந்த அக்கினி இந்த தேசத்துக்குள்ளே இறங்கட்டும். Let this fire enter into this nation. எப்படி கொரோனா வேகமாய் பரவுகிறதோ, How this corona is spreading so fastly. குறிப்பாக இந்த ஒமிக்ரான் வைரஸ் வெகு வேகமாய் பரவுவது போல இந்த பரிசுத்தாவியாகிய அக்கினி இந்திய தேசம் முழுவதும் பரவட்டும். Like this Omicron, this coronavirus variant, how it spreads so fastly. Likewise, let this fire spread across our nation in this world fastly. உலகம் முழுவதும் பரவட்டும். Let it spread across our nation and the பெரிய world. எழுப்புதல் உண்டாகட்டும். Let a great revival come upon. ஒரு பெரிய உயிர்மீட்சி உண்டாகட்டும். Let a great salvation come upon this world. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் பார்த்தது போல My dear God, as we saw today, அற்புதங்களை செய்கிற அபிஷேக எண்ணெய், the anointed oil that does miracles, விடுதலை அளிக்கிற அபிஷேக எண்ணெய், the anointed oil that gives deliverance, எங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிற அபிஷேக எண்ணெய், the anointed oil that keeps us burning and shining. ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக. Let it come upon each and every people, Lord. ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ள அக்கினி வீரர்களாய் மாற்றுவீராக. Let you make each and every one a fireful warrior for you, Lord. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். I give glory to you alone, Lord. எங்கள் பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.